ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நீங்கள் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க, கடையில் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அதில் வந்து சின்ன சின்ன குச்சி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போட்டு வச்சிங்கன்னா அந்த குச்சி எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே வந்து நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, லேசாக வதங்கினா போதும். இப்போ வடிகட்டின கீரையை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா கூட வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது வந்து செரிமானத்துக்கு நம்மளுக்கு உதவும். அதனால் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருளைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டேஸ்டியான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.